ஹலோ மக்களே! ஒரு நல்ல செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கோ, அவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ரூ. 3000 ரொக்கம் குடுக்கறதுக்கான முடிவுகள் கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இப்போ எலக்ஷன் 2026ல எலக்ஷன் வரப்போகுது. இப்போ நம்ம தமிழரோட பெரும்பான்மையா கொண்டாடுற பொங்கல் பண்டிகை வந்துகிட்டு இருக்கு. நம்ம பொங்கல் பண்டிகைக்காக இதுக்கு முன்னாடி எந்த அமௌண்ட்டும் குடுக்கல. ஒன்லி பரிசு தொகுப்புன்னு மட்டும் குடுத்திருந்தாங்க. வெல்லம், அரிசி அந்த மாதிரி கரும்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. இதுக்கு மேல இந்த வருஷம் எலக்ஷன் வர்றது அப்படின்றதுனால, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 3000 கார்டுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் குடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழக அரசாங்கம். பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகு இந்த ரொக்க பரிசை வழங்க முதல்வர் ஓகே சொன்னதாக தகவல் வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட நெறைய முறை டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த முடிவ எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எடப்பாடி ஐயா இருக்கும்போது ரூ. 2000 குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு முறை மட்டும் இப்ப இருக்கிற அரசாங்கம் ரூ. 1000 குடுத்தாங்க. அதுக்கப்புறம் எந்த பரிசு தொகுப்பும் குடுக்காம இருந்தாங்க. பரிசு தொகுப்பு மட்டும் குடுத்தாங்க. ரொக்கம் குடுக்காம இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரூ. 3000 ரொக்க பணத்தோட பொங்கல் பரிசு தொகுப்பும் குடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இது எல்லாமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல கணக்கில் வச்சு தான் இந்த ரூ. 3000 பரிசு தொகுப்ப குடுக்க போறாங்க. கூடிய சீக்கிரமே இதுக்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே சேருங்க. இந்த ரூ. 3000ன்றது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம அதிகமா தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்க பொங்கலுக்கு பரிசு தொகுப்போட இந்த ரூ. 3000 ரொக்கம்னு கிடைக்கும்போது எல்லாருமே சிறப்பா பண்டிகையை கொண்டாடலாம். தமிழக ரேஷன் கார்டுகளில் உள்ள 2,25,00,000 குடும்பங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.